அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களஞ்சியம் ஆப்பில் வந்து சிஎல் எப்படி அப்ளை பண்ணுறது, எம்எல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக நியூ அப்டேட் என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து லீவ் எடுக்கிறாருந்தா களஞ்சியம் ஆப்பில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிற, சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா அதையும் இதில் போய் இந்த ஆப்பில் வந்து பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் வந்து களஞ்சியம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் இந்த பார்த்தீங்களா களஞ்சியம் அப்படின்னு போட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். களஞ்சியம் போட்டிருக்கதை இப்போ ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருப்பீங்க. அந்த வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் எப்படின்னு. நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்க டீச்சர்ஸ், அப்டேட் ப்ரொஃபைல், லீவு, பே ஸ்லிப், ரிப்போர்ட்ஸு, பிஎஃப், சிபிஎஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இப்போ நம்ம லீவ் அப்ளை பண்ண போகிறோம்னா லீவுங்கிற போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லீவ் ரெக்வெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்ளை லீவுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் போயிட்டு லீவ் டைப் அப்படிங்கிறதுல இப்போ கேஷுவல் லீவ் எடுத்தோடனே சிஎல் கொடுத்துருக்காங்க. ஒரு சிஎல் வேணுமா அப்ளை பண்ணி காட்டுறேன். சிஎல்னு போட்டுக்கோங்க. டேட்டு வந்து என்னைக்கு டேட்டுன்னு டச் பண்ணிக்கோங்க. இப்போ 4த்துங்கன்னா 4த்து அந்த டேட்டை போட்டுக்கோங்க. ஃபுல் டே அப்படின்னா ஃபுல் டே, ஹாஃப் டேனா ஹாஃப் டேன்னு டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆஃப் டே அப்படின்னா ஹாஃப் டே, சரிங்களா? ஃபுல் டேனா ஃபுல் டே. இப்போ ஹாஃப் டேலே வந்து ஃபோர்னூனா ஆஃப்டர்நூனா, இப்போ வந்து ஆஃப்டர்நூன்னா ஆஃப்டர்நூன் டச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே இது வந்து ஹாஃப் டேல ஃபோர்னூன்னா ஃபோர்னூன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல் டேனா ஃபுல் டே, சரிங்களா? இப்போ போட்டுட்டு இப்போ அடுத்து பாருங்கள் அட்ரஸ் டியூரிங் லீவ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்கள் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு அடுத்து லீவ் ரீசன் கேட்குறாங்க. எப்பயும் போல நம்ம ரீசன் கொடுப்போம்ல டீச்சர்ஸ், அது மாதிரி ரீசன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டேன் நான். இப்போ அதர்ஸ் கொடுத்துட்டேன் நான். ரீசன் வந்து ஃபீவர்னு கூட போட்டுறேன். போட்டாச்சா? இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து எதுக்குன்னா எம்சிக்கு மெடிக்கல் லீவ் கொடுக்குறாருந்தா, அதுக்கடுத்து ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸு, கன்சிடர் ஹாலிடேஸ் ப்ரிஃபிக்ஸ்டு ஆர் அஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னேற்பா பின்னேற்பான்னு கேட்டிருக்காங்க. டு யூ வாண்ட் டு அப்லோட் ஏ ஃபைல்னு கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட ஃபைல் இருந்துச்சுன்னா அதை 5 MB வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். கொடுத்துட்டு நீங்கள் வேல் டேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த லீவ் வந்து போய் சேர்ந்துடும். இந்த லீவ்னா ஹெச்எம்ஸ் வந்து இதை வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். மறக்காமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹெச்எம்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் வேணுமா காட்டுறேன் டீச்சர்ஸ். எம்எல் எப்படி பதிகிறது அப்படிங்கிற பற்றி இப்போ பார்ப்போம். நம்ம சைஸ் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஃபைலை வந்து கிளிக் பண்ணோன்னே ப்ளூ கலரில் மாறி யூஸுங்கிறத கொடுங்க. நீங்கள் கொடுத்தோன்னே ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள் ப்ளூ கலரில் வந்துருச்சா? அப்லோட் ஆனோடனே இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் டீச்சர்ஸ். நீங்கள் வந்து எம்எல் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த பிறகு இது வந்து யார் வந்து இது வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பிஓஸ் இல்லைன்னா ஹெச்எம்ஸ் வந்து இதை வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். இதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து எப்படிங்க, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். எப்பயும் போல் நீங்கள் களஞ்சியம் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க.
இப்போ இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஃபர்கட் பின் இருக்கா, அதில் போங்க. டீச்சர்ஸ் இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபர்கட் பின் அது எப்படி கொடுக்குறங்கிற பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஏற்கனவே பின் கொடுத்து வச்சுருப்போம், நான் வந்து மறந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா களஞ்சி ஆப்பு கீழே ஃபர்கட் பின்னு இருக்கா, இந்த காட்டு ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், களஞ்சி ஆப்பு கீழே வந்து ஃபர்கட் பின்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களோட எம்ப்ளாயி கோடும் அதோட பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்த உடனே இங்கே வந்து நியூ பின்னு கேட்டிருப்பான். 4 டிஜிட் தான் டீச்சர் கொடுக்கணும் நீங்கள். அதனால் வந்து இப்போ நான் வந்து 4 டிஜிட் கொடுத்துக்கிறேன். நான் அங்கே மேலே என்ன 4 டிஜிட் கொடுத்தீங்களோ அதே 4 டிஜிட்டு டீச்சர். ரொம்ப சிம்பிளாக கொடுங்க. உங்கள் மைண்ட் செட்டில் வந்து அது கரெக்டாக நிற்கிற மாதிரி கொடுங்க. எப்போயுமே அதை மறக்காத அளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்ததுலேயும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, அப்புறம் ஹோம் பேஜ் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். இப்போ எப்பயும் போல் நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம். அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எக்ஸிட் த ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனே திரும்ப களஞ்சி ஆப்புக்கே வந்துட்டேன் டீச்சர்ஸ். வந்த பிறகு திரும்ப நீங்கள் என்ன செய்யுங்க, களஞ்சி ஆப்புக்குள்ளே போங்க. போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பின்னு கொடுத்தீங்களோ அதே கொடுங்க. இப்போ நான் கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் அதாவே ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் டீச்சர்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அதை ஒரு 4 டிஜிட் மட்டும் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து நியூ அப்டேட் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ.